السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், அல்லாஹுடைய அருளும் அன்பும் இதை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இவ்வுலக வாழ்வில் தவறுகள் என்பது மனிதன் புறத்திலிருந்து ஏற்படுவது இயல்பான ஒன்று. தவறுகள் புரியாத மனிதர்கள் யாரும் இவ்வுலகில் இருந்தது கிடையாது, வந்ததும் கிடையாது, வரப்போவதும் கிடையாது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உயர்ந்த படைப்பாகிய நபிமார்கள், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் இழைத்திருக்கிறார்கள். காரணம், தவறுகள் என்பது மனிதனுக்கு தான் ஏற்படும். அல்லாஹ் தஆலா மனிதனை அப்படித்தான் படைத்திருக்கிறார். அல்லாஹ் படைப்பினங்களை படைப்பதில் அவன் பயன்படுத்திய மூலதனங்கள் வேறு வேறு. மலக்குமாரில் அல்லாஹ் தஆலா முழுக்க முழுக்க ஒளிகளை கொண்டு படைத்தான். அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் ஒருபோதும் தவறிழைப்பது கிடையாது, யாருக்கும் அநியாயம் செய்வதும் கிடையாது. எப்படி அல்லாஹ் ஒருபோதும் தவறிழைப்பது கிடையாதோ, யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாதோ, அதே போன்று மலக்குமார்களும் அல்லாஹுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டதால் அவர்களும் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். மாறு செய்தல் என்ற அந்த தன்மை மலக்குமார்களிடத்தில் கிடையவே கிடையாது. லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வான், அவர்களுக்கு எதை பற்றி கட்டளையிடப்பட்டதோ அது அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். ஒருபோதும் அந்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். இதுதான் மலக்குமார்களுடைய தன்மை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் இதற்கு மாறாக அல்லாஹ் மனிதனை படைக்க நினைத்த பொழுது மலக்குமார்களோடு உரையாடியதை தன் திருமறையிலே பதிவு செய்கிறான். இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி காலிக்கும் பஷர மின் தீன் ஃபைதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன். நபியே, தாங்கள் நினைவு கூறுங்கள் அந்த நேரத்தை, எப்பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே நான் மனிதனை களிமண்ணிலிருந்து படைக்கப் போகிறேன் என்று சொன்னானோ, பிறகு அல்லாஹ் தஆலா ஃபைதா சவ்வைத்துஹு, அந்த களிமண்ணால் ஒரு தோற்றத்தை கொடுத்தான், உருவத்தை கொடுத்தான். வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, பிறகு அதற்குள் தன்னுடைய உயிரை ஊதினான், தன்னுடைய ரூஹை ஊதினான். அல்லாஹ்வினுடைய ரூஹ் ஊதப்பட்ட பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். அல்லாஹ்வுடைய இந்த ஆச்சரியமான ஒரு படைப்பை பார்த்து மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க, அல்லாஹ் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூதிலே விழுந்தார்கள்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, உயர்ந்த படைப்பாகிய மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு கண்ணியப்படுத்தினான். இப்பொழுது 2 விஷயங்கள் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு பயன்படுத்தியது 2 மூலம். ஒன்று மண், மற்றொன்று தன்னுடைய உயிர். மண் பூமி சார்ந்தது, அல்லாஹ்வுடைய உயிர் வானம் சார்ந்தது. ஆகவே அல்லாஹ் எப்படி பரிசுத்தமானவனோ அதே போன்று மனிதனிடத்திலே நற்குணங்களும் நற்பண்புகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போன்று எவ்வாறு மண் அசுத்தமானதோ, மண் எப்படி பூமியை சார்ந்ததோ, அதனால் மனிதனுக்குள் பாவம் செய்கின்ற, தீங்கிழைக்கின்ற தன்மைகளும் இருக்கும். அப்படி ஒரு கால் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால், தீங்கு செய்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருபோதும் கோபப்படுவது கிடையாது. அவன் அந்த பாவத்தை உணர்ந்து தன்னிடத்திலே மீண்டு வர வேண்டும், அதற்காக நீ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய ஆசை. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்வார்கள், மனிதன் அறவே பாவம் செய்வதை நிறுத்திவிட்டால் அல்லாஹ் தஆலா மனிதனை அழித்துவிட்டு இன்னொரு படைப்பை படைப்பான். அவர்கள் பாவம் செய்வார்கள், பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். ஆக பாவம் செய்ய வேண்டும், பிறகு தன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமும் ஆசையும். எப்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவானோ, அப்பொழுது அந்த மனிதன் மிக உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன் அத்தவாபூன். ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு இழைக்கக்கூடியவர்கள். தவறு இழைப்பவர்களை மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்பவர்கள், பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். இந்த பாவ மன்னிப்பு தேடுகின்ற பழக்கமும், ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை தவறாக எண்ணுகின்ற பழக்கமும், இது நல்லவர்களுடைய சாலிஹீன்களுடைய பழக்கமாக இருந்தது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே நபிமார்களை பற்றி நிறைய விஷயங்களை திருமறையிலே சொல்கின்றான். பாவம் இழைத்து விட்டால் அதன் பிறகு அந்த பாவம் தவறு நடந்துவிட்டது என்று அவர்கள் மனதிலே பட்டுவிட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். இதுதான் நபிமார்களுடைய உயர்ந்த பண்பாக இருந்தது. தவறை தவறென்று ஒத்துக்கொள்வதும் அதற்கு பிறகு அதற்குண்டான பாவ மன்னிப்பை தேடுவது என்பது ஒரு சிறந்த முஃமினுடைய குணமாக இருக்க முடியும். அதுதான் நபிமார்களுடைய பழக்கமாகவும் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ஒரு சிறிய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அதனால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அவர்கள் மன்றாடிய அந்த துஆவை அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கிறான். சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்வான், காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள், எங்கள் இரட்சகனே, ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால், நாங்கள் செய்த இந்த தவறை நீ மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா, உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் மிக பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக துவா செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களின் துவாவை ஏற்று பாவத்தை மன்னித்தான் என்பது வரலாறு. ஆக நபிமார்களுடைய ஒரு அழகிய நற்பண்பு என்று சொன்னால், தவறு என்று தெரிந்துவிட்டால் உடனே அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு, தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு தேடுவார்கள். வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஒருமுறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியிலே வருவார்கள். எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரும் ஃபிரௌனுடைய
கூட்டத்தை சார்ந்த ஒருவரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்து அந்த பிரச்சனையை விசாரிக்கிறார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதனை ஒரு அடி அடிப்பார்கள். சாதாரணமாகத்தான் அடிப்பார்கள். ஆனால் அவன் உடனே இறந்து விடுகிறான். அவர்களுடைய எண்ணம் அவன் இறந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில் கிடையாது. மாறாக சாதாரணமாக அடித்தார்கள். உடனே அவன் இறந்து போனான். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். قال هذا من عمل الشيطان إنه عدو مضل مبين. இது ஷைத்தானுடைய செயல். நான் இவன் இறந்து போக வேண்டும் எண்ணத்தில் நான் அடிக்கவில்லை. ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான். நிச்சயமாக அவன் பகிரங்கமாக வழிகெடுப்பவர்களே மிகவும் மோசமானதாக இருக்கிறான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். சொல்லிவிட்டு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். قال رب إني ظلمت نفسي. என் இரட்சகனே, நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஃபக்ஃபிர் லி, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்த போது ஃபகஃபர லஹு, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிப்பவனும் தன் அடியார்கள் மீது அதிக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கிறான். ஆக தவறுகளை தவறு என்று எண்ணி அதை உணர்ந்து அதை ஒத்துக்கொள்வது, பிறகு அதற்குண்டான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தேடுவது என்பது நபிமார்களுடைய மிக பெரும் அழகிய பண்பாக இருந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நமது உயிரினுமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள். லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர். நபியே, உம்முடைய பிந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹ்வால் உறுதியளிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். யாருக்கும் எப்பொழுதும் எந்த தீங்கும் இழைத்தது கிடையாது. எந்த கஷ்டம் கொடுக்க வேண்டும் எண்ணியதும் கிடையாது. மாறாக அவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்ன சொல்லனா துயரங்களை கொடுத்தது. ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி எப்படி சொல்வார்கள் தெரியுமா? அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாக என்ற அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்வார்கள்? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னை படைத்த இரட்சகன் மீது ஆணையாக உறுதியிட்டு சொல்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 70 முறைக்கும் அதிகமாக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால் சற்று சிந்திக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க காலை எழுந்தது முதல் மாலை வரை எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம். அப்படியான நாம் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பாவ மன்னிப்பு தேட வேண்டும், எவ்வளவு அதிகமாக தேட வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலான் அல்லாஹ் இதற்கு வழங்கிய பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? பெரும் அருள் என்ன தெரியுமா? அடியார்களை எண்ணிலடங்காக அடியார்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். மன்னிக்கும் மிக பெரும் தயால குணம் படைத்தவன் தான் அல்லாஹ். ஆகவே இந்த புனிதமான ரமலானில் நம்முடைய பாவங்களை எல்லாம் உணர்ந்து சாலிஹீன்களும் நபிமார்களும் எவ்வாறு தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி வெற்றி அடைந்தார்களோ அதே போன்று நாமும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அடைவோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.